அதான பார்த்தோம். என்னடா பாகிஸ்தான் பைப்ல தண்ணி வரலனா கூட இதுக்கு காரணம் இந்தியா தான் சொல்லி கத்திட்டு இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது பாகிஸ்தான்ல ஜாஃபர் எக்ஸ்பிரஸையே ஹைஜாக் பண்ணிட்டாங்க. இதுக்கு இந்தியா தான் காரணம்னு சொல்லிட்டு குமுறாம இருக்காங்களே அப்படின்னு பார்த்தோம். கரெக்டா இப்ப சரியான நேரம் பார்த்து பாகிஸ்தான் கூவ ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். பாகிஸ்தானில் பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி ஜாஃபர் எக்ஸ்பிரஸை வந்து ஹைஜாக் பண்ணி உலக அரசியல்லே பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்தினாங்க. இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு பாகிஸ்தான் ஃபாரின் மினிஸ்ட்ரி ஸ்போக்ஸ் பர்சன் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? எப்படி தெரியுமா எங்கள் நாட்டில் இவ்வளோ பெரிய விஷயம் வந்து நடந்துச்சு, இதை பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி மட்டும் கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டாங்க. பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மிக்கு ஏதாவது வெளிநாடுகள் தான் வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. எங்களுக்கு என்னமோ இந்தியா மேலே தான்ப்பா பெரிய சந்தேகமாக இருக்குது. இந்தியா தான் பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மிக்கு எக்கச்சக்கமான ஃபண்டை கொடுத்து இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை வந்து பண்ண சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இந்தியா வந்து பாகிஸ்தான் மேலே செம்ம கடுப்பில் வந்து இருக்காங்க. அந்த ஒரு வன்மத்தை கக்குறதுக்காண்டி தான் இந்தியா இதை மாதிரிலாம் வந்து ஃபண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காருங்க. உண்மையிலே இதெல்லாம் கேட்கும்போது தான் நமக்கு செம்ம காண்டாகுது. நமக்கே இவ்வளோ காண்டாகுது, நம்மளோட எம்ஏ ஸ்போக்ஸ் பர்சன் ரந்தீர் ஜெய்ஸ்வால் சும்மா விடுவாரா? அதனால் இந்த விஷயத்தில் நம்ம இந்தியா மேலே தேவையில்லாமல் பழி சுமத்தின பாகிஸ்தானை கிழிச்சு தொங்க விட்டுட்டாருங்க மனுஷன். எப்படிப்பா நீங்கள் இந்த மாதிரிலாம் குற்றச்சாட்டுலாம் வைக்கிறீங்க? குற்றச்சாட்டு வைக்கிறதுக்குன்னு ஒரு நியாய தர்மம் வேணாமா? எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் நீங்கள் வாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி பேசிகிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? இதிலேருந்தே தெரியுது நீங்கள் எப்பேற்பட்ட ஆளுன்னு. ஃபஸ்ட்டு இன்னொருத்தவங்கள கை காட்டி நீங்கள் தான் காரணம்னு சொல்கிறதுக்கு முதல்ல நீங்கள் உங்கள் பக்கம் கை காட்டி நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு பாருங்கள். உங்கள் நாட்டில் உள்நாட்டு பிரச்சனைகள் எவ்வளோ தூரம் மோசமாக போய்கிட்டு இருக்குன்னு தெரியும். அப்படி இருக்கும்போது உங்களோட உள்நாட்டு பிரச்சனைகள் எல்லாத்தையுமே மூடி மறைச்சிட்டு அதை அப்படியே எங்கள் மேலே ஷிஃப்ட் பண்ணி எங்கள் மேலே ப்ளேமை போட பார்க்குறீங்க பார்த்தீங்களா? நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள். உங்கள் உள்நாட்டு பிரச்சனைகளை சரி பண்ணுற வழியை பாருங்கள், அதுக்கப்புறம் எங்கள் மேலே பழிய போடலாம் அப்படின்னு இது மாதிரி ரந்தீர் ஜெய்ஸ்வால் வந்து பாகிஸ்தானை கிழிச்சு தொங்க விட்டுட்டாருங்க மனுஷன். உண்மையிலே பாகிஸ்தான் இந்த மாதிரிலாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நம்ம இந்தியா எங்கே இந்த மாதிரி பண்ண போகிறோம்? நம்ம இந்தியாலாம் இந்த மாதிரி பண்ணுற நாடா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணுவாங்க. யார் பண்ணுவாங்க? பாகிஸ்தான் தான் இது மாதிரி வேலைகளை வந்து பார்ப்பாங்க. பயங்கரவாதிகளை ஏவி விடுறது, பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கறது, இந்தியாவுக்கு எதிராக குறுக்கு வழியில் என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே பாகிஸ்தான் வந்து பண்ணுவாங்க. அதனால தான் பாகிஸ்தானுக்கு எந்த நாடை பார்த்தாலும் இவங்க என்ன பண்ணுவாங்களோ அதை தான் மற்ற நாடுகளும் பண்ணுவாங்கன்னு இவங்களுக்கு தோணுது போல். அதனால தான் இந்தியா மேலே இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வந்து வச்சுருக்காங்க. இவங்க இந்தியா மேலே மட்டும் குற்றச்சாட்டு வச்சா பரவாயில்ல, பாகிஸ்தான் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? இந்த விஷயத்தில் ஆப்கானிஸ்தானும் சம்மந்தப்பட்டிருக்கலாம், ஆப்கானிஸ்தான் தாலிபனும் பிஎல்ஏவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு இந்த மாதிரி ஆப்கானிஸ்தான் மேலேயும் பழிய போட்டிருக்காங்க. ஆனால் இதுக்கு ஆப்கானிஸ்தான் தாலிபன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் எதுக்கு போய் அதில் தலையிட போகிறோம், எங்களுக்கு இந்த விஷயத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, தேவையில்லாமல் எங்கள் மேலே பழிய போடுற வேலையை வச்சுக்காதீங்கன்னு சொல்லி ஆப்கானிஸ்தான் தாலிபனும் ஆப்கானிஸ்தான் மேலே வச்ச ப்ளேமை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தானுக்கு இதே வேலையாக போச்சுங்க. தன்னோட நாட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அந்த பிரச்சனை எதனால் நடக்குது, ஏன் இப்படி கண்டினியூஸாக நமக்கு பிரச்சனை மேலே பிரச்சனையாக வந்துட்டு இருக்கு அப்படின்னு உட்காந்து அனலைஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க நாட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுனாலே இதை வச்சு நமக்கு காஷ்மீர் விஷயத்தில் அரசியல் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான டாபிக் கிடச்சிருச்சு, அதனால் இதை வச்சு நம்ம இந்தியாவை எதிர்த்துடலாம், இதை வச்சு இந்தியா மேலே ப்ளேமை போட்டுடலான்னு சொல்லி இது மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? உண்மையிலே பாகிஸ்தான் எப்போ தான் திருந்த போகிறாங்களோ தெரிலங்க. அவங்க எப்போ திருந்துறாங்களோ அப்போ தான் அவங்க நாடு உருப்படும். அதை விட்டுட்டு அவங்க நாட்டு மக்களை பற்றி கவலைப்படாமல் இந்தியாவை பற்றியே யோசிச்சுட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாகிஸ்தான் நிலைமை ரொம்ப மோசமாக போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.